அடிபட்டு அம்மா ரெக்கார்டிங் போட்டுட்டாரு சக்தி. ஓகே கொடுங்க. ரெக்கார்டிங் ப்ராசஸ். ஓகே கொடுக்குமா? ஓகே கொடுத்துருங்க. ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே கொடுத்துருங்க. மத்தவங்க எல்லாம் மியூட் பண்ணிக்கங்க. சக்தி கோஹோஸ்ட் எனக்கு கொடுத்துருப்பாங்க. பரவாயில்ல, கீழே சவணங்கால் போட்டு உட்கார்ந்து நான் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாதுமா. அருமையா உட்கார்ந்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். இந்த காலத்துல கீழே நல்லா உட்காரவங்க எனக்கு கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பாப்போம் நம்மளோட மத்தவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு. இது வந்து பெரும்பாலும் பார்லர்ல வந்து கேட்பாங்க மேடம். இது கொண்டைக்கு வைக்கிறதுக்காக யூஸ் பண்றதுக்கு. ஓ, கொண்டைக்கு வைக்கிறதுக்கு அழகா இருக்கும். ஓ, நீங்க பார்லருக்கெல்லாம் இது பண்ணி கொடுக்குறீங்களா? குடுக்கல, பெரும்பாலும் இந்த மாதிரிதான் கேக்குறாங்க. ஆனா பார்லர்ல. ஓ, சரி சரி, சந்தோஷமா. மேல பில்ல வச்சுட்டு அதுக்கு சுத்தி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல இருந்தா கேக்குறாங்க. ஓ, பரவாயில்லையே. நீங்க அதையும் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கீங்க? இல்ல நான் செஞ்சு கொடுக்கல. எனக்கு ஒரு பார்லர்ல இந்த மாதிரி கட்டி வாங்கினாங்கன்னு கேட்டாங்க. அது என்னால கட்ட முடியல அன்னைக்கு. அப்புறம் நானா சரி இதை கட்டி பழகுவோம். அன்னைக்கு காசு கொடுத்து நான் வெளியில வாங்கிட்டு போனேன். ஆனா கட்டி பழகிட்டேன். உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கா? ஃபங்க்ஷனுக்காக. ஓ ஓ, ஓகே ஓகே ஓகே. அழகா கட்டுறீங்க. உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுக்கலாமா? எவ்வளவு நேரம் வேணும் உங்களுக்கு? ஃபுல்லா எப்படிங்க மேடம்? இது ஃபுல்லா கட்டிட்டு காமிக்கணுங்களா எப்படின்னு கேக்குறேன். இல்ல, ஃபுல்லா கட்டுறதுன்னா நீங்க பூ எவ்வளவு பூ வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியலமா. நிறைய இருக்கு. ஒரு நல்லா பாக்குற மாதிரி நமக்கு நீங்க கட்டினது காமிக்கிற மாதிரி இருந்தா போதும். ஃபுல்லா கட்டினீங்கன்னா அப்புறம் நம்ம இன்னைக்கு பூராவே நம்ம லைவ்ல உட்காந்துருக்கணும். அதனால ஒரு கொஞ்ச நேரம் உங்களுக்கு போதும், அழகா வந்திருக்குன்னு திருப்தி ஆயிடுச்சுன்னா எடுத்து காமிங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு உங்களுக்கு. மேக்சிமம் 10 நிமிஷம் இருந்தா நல்லா இருக்கும். சரிங்க மேடம். 10 நிமிஷத்துக்குள்ள எவ்வளவு கட்ட முடியுமோ கட்டிட்டு காமிங்க. அவ்வளவுதான். இது வந்து நம்மளுடைய அழகா நம்ம எப்படி பிரசன்ட் பண்றோங்கிறதுல தான் இருக்குது. அழகா செஞ்சு காமிங்க. நீங்க கட்டிட்டு எங்களுக்கு காமிங்க. க்ளோஸ் அப்ல கேமராவை கொண்டு வந்து பூ எப்படி கட்டிருக்கீங்கன்னு காமிங்க. கண்ணா பூவை காமிடா கேமரா. ஓகே. மே மாதம் நம்ம ப்ரோக்ராம் பழனியில் நடக்கும். நீங்க எல்லாம் அவசியம் வந்து கலந்துக்கங்க. போன வருஷம் வந்தாங்க மேடம் நாங்கெல்லாம். அதே, ஆமா ஆமா, ஞாபகம் இருக்குமா. குழந்தைங்களை எல்லாம் கூட்டிட்டு வாங்க. அம்மா, நீங்க பூ கட்டுறீங்களா? இப்ப நார்மலா கட்டுறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? நார்மலா வந்து எப்பவுமே அது எல்லாரும் கட்ட முடியும். இது வந்து நம்ம பிராக்டிஸ் இருந்தா மட்டும்தான் இதை கட்ட முடியும். நம்ம நார்மலா இப்படி போடுவோம் இல்லையா, இது மாலை கட்டுற மாதிரி. ஓகே. இப்போ அதுக்கும் இதுக்கும் வந்து நீங்க என்ன டிஃபரன்சியேஷன் பண்றீங்க? எது ரொம்ப கஷ்டமானது, எது ரொம்ப ஈஸியானதுன்னு கேக்குறேன். அது ஈஸி தாங்க மேடம் அது. ஆனா அது வந்து இந்த அளவுக்கு ரவுண்ட் ஷேப் கிடைக்காது நமக்கு. அதுல அந்த மாதிரி கட்டணும்னா நம்ம நெருக்கமா கட்டுவோம். அதுல இந்த மாதிரி ரவுண்டா வராது அதுல.
ஆனா இதுல நெருக்கமா கட்ட முடியாதா? இல்ல இல்ல நெருக்கமா தான் வருது. ஆக்சுவலா என்னுடைய புரிதல் என்னன்னு சொன்னா, நம்ம நார்மலா கட்டுற பூ வந்து கொஞ்ச நேரத்துல அப்படியே லென்த்தி ஆயிடும். பட் இது வந்து கட்டுனா அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? அப்படியேதான் இருக்கும் இது. ஆ. ஓகே மைதிலி, உங்களுக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகேங்க மேடம். உங்க பூ கட்டின பூ வந்து நல்லா 2 கையிலயும் பிடிச்சு நாட் போட்டுக்குங்க, கலந்து வராம. ஓகே. கண்ணா, அம்மாவுடைய பூவை நல்லா ஜூம் பண்ணி காமிங்க. கத்திரிக்கோள் பாஜி. ஓ, அழகா இருக்கு. அப்படியே திருப்பி காமிங்க, அப்படியே திருப்பி காமிங்க. பாத்துக்குங்க ஜட்ஜஸ், அவங்க பூ எவ்வளவு அழகா கட்டியிருக்காங்க பாருங்க. எவ்வளவு நீளம் இருக்குமா இது? கொஞ்சம் தான் மேடம் இருக்கு. ஓகே ஓகே, போதும். 10 நிமிஷத்துல இவ்வளவு கட்டியிருக்கீங்கல்ல, வெரி குட். நான் ரொம்ப அற்புதமா இருக்குமா, அழகா இருக்கு. ஓ, இது ஆல்ரெடி கட்டி வச்சிருந்தீங்களா நீங்க? ரெகுலரா கட்ட இது வந்து பூ டெக்கரேஷன். வா வா வா, சூப்பர். இப்ப கட்டினது. ஓகே, ரொம்ப அருமையா இருக்குமா, ரொம்ப அருமையா இருக்கு. நன்றி உங்களுடைய கைவண்ணம் எங்களுக்கு காமிச்சதுக்கு. இந்த போட்டியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது வர போட்டிகள் அனைத்திலுமே கலந்துக்குங்க. ஓகே, நன்றி. அடுத்தது யார் ரெடியா இருக்கீங்க? யார் வரீங்க? நேம் சொல்லுங்க. சண்முகராணி ரைஸ் பண்ணிருக்காங்க. சண்முகராணி வாங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் சண்முகராணி. வீடியோ ஆன் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி பண்ணிதான் மேம் இருக்கு. அப்படியா? எனக்கு விசிபிள் இல்லையே. 3 விதமா பூ கட்ட போறேன் மேம். கட்டுங்க. கண்ணா, உங்க எல்லாத்துக்குமே வீடியோ தெரியுதா? மத்தவங்களுக்கு, அமுதாவுக்கும் பல்லவிக்கும்? எஸ்மா. ஆனா வீடியோ கரெக்டா காமிங்க அம்மாவை. மேம் சொல்லுமா. ஸ்டார்ட் பண்ணலாமா மேம்? பல்லவி, அமுதா, உங்களுக்கு வீடியோ வருதா? எனக்கு வீடியோ வருதுமா. என்னாச்சு? எனக்கு வீடியோ, அவங்களது வீடியோ வரலையே. வருதுங்களே, நான் பின் பண்ணிருக்கேனே. நான் பின் பண்ணி வரல. ஓகே, பார்க்கலாம். நான் தான் பின் பண்ணிட்டேன், அதனால எல்லாருக்குமே வந்து மெயின் இதுல வருமா? வரல, அதுதான் சொல்றேன். ஓகே, நான் பாத்துக்கிறேன். இப்ப வராங்க. அக்கா போட்டுருங்க. வணக்கம். எல்லாருக்கும் வரும். போட்டேன். வாங்க சண்முகராணி. அடேங்க அப்பா, ஒரு பூ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹாஸ்டல்ல இருந்தோம். அப்பெல்லாம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டே அது போலன்னா டக்குன்னு எங்களை போய் அங்க போயெல்லாம் கிஃப்ட் பண்ண முடியாது இல்ல மேம். அந்த வேலியோரம் அந்த தோட்டத்துல உள்ள சில பல செடி பூவை வச்சு நோட்டு அட்டையில இருக்கிற இந்த ட்ரெஸ் வைக்கிற கவரை வச்சு ஒரு புக்கே மாதிரி பண்றது மேம். ஓ, வெரி குட். பண்ணிக்காமீங்க. அந்த அட்டை, அந்த பேப்பரு, அந்த இதெல்லாம் தெரியுமில்ல மேம்? கோழி கொண்டா இது பேரு. ஓ, வேலியில வர்ற அந்த ஒரு செடி, இது சில பல விஷயங்களை வச்சு, இது ஆட்டுக்குட்டி சாப்பிடுற செடி மேம். இப்படி வச்சு இங்க கீழே உள்ள தலையை எடுத்துட்டோம்னா வெறும் பூ மட்டும் தெரியும். இது ஒண்ணு. இது போல சும்மா 2-3 பூ வச்சுட்டு நமக்கு வேற பூ ஏதாவது கிடைச்சால் இதை போல வச்சுக்கலாம். நமக்கு தேவையான பூக்கள் இப்போ இருக்கு, அதனால அதையும் சேர்ந்து வைக்கிறேன். இத பார்க்கும் போதேவும் டக்குன்னு ரெடி பண்ணி இந்த இதை வச்சு இப்படி இப்படி இந்த ஷேப்ல வச்சு அப்படியே ஒரு ஸ்டாப்லர் போட்டு
ஓ இன்ஸ்டன்டா புக்கே. ஆமாங்க மேம். அதான் ஹாஸ்டல்ல இருந்தாலோ இல்ல வீட்லயுமே அப்பெல்லாம் அமௌண்ட் தர மாட்டாங்கல்ல மேம். ரியலி உண்மைதான். அதாவது நம்ம எப்பயுமே பொருளை வாங்குறது நம்மளா செய்யும் பொழுது அது அதனுடைய சந்தோஷமே வேற. ஆமா இப்ப ஏதோ தெரியல ஒரு பதட்டத்துல சரியா வர மாட்டேங்குது. அது பரவாயில்ல, பதட்டப்பட வேண்டாம். உங்களுடைய வீடுதான் இது, நமக்கான மேடதான். பொறுமையா செய்யுங்க, ஒன்னும் பதட்டப்பட வேண்டாம். ஓகே மேம். இது எல்லாத்தையுமேவும் நல்லா ஃபோல்ட் பண்ணி கீழே ஒரு கிரீட் கார்டு மாதிரி ஒரு ஒரு பேப்பரை கிழிச்சு அப்படியே இந்த மாதிரி நல்லா இது மாதிரி பண்ணி 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 அப்படியே அவங்களுக்கு சர்ப்ரைஸா போய் கொடுப்போம் மேம். ஓ ஹாஸ்டலா இருந்தாலும் வீடா இருந்தாலும் அவங்க உண்மையிலேயே சொந்த முயற்சி. அருமைங்க, ரொம்ப அருமை. அது ஓகே மேம். இந்த மாதிரி கீழே கீழே அந்த அந்த பேப்பர்ல எழுதி இதுல வச்சு விஷ் பண்றதுக்கு கொடுத்துருவோம் மேம். ஓ யாரு குடுக்குறீங்களோ அவங்க பேரு அந்த விஷஸ் எல்லாம் போட்டு. அருமை. பெரிய கவிதை விஞ்ஞானி மாதிரி எழுதி கொடுத்துருவோம். அது மாதிரி போல்டா இருக்கு. இது எல்லாமே வேலியில உள்ளது மேம். இந்த பூ மட்டும்தான் தோட்டத்துல உள்ளது. ஓகே, நீங்க அதை கொஞ்சம் கேமரால க்ளோஸ் அப்ல காமிங்க உங்க பொக்கேவை. அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கு. மஞ்சள், சிவப்பு, பச்சை. நம்மளோட ஜட்ஜஸ் நீங்களும் உங்க கருத்துக்களை சொல்லலாம். அப்புறம் இன்னும் 2 இருக்கு மேம். ஒரு நிமிஷம். சரிங்க. இது சம்பங்கி மேம். ஓ இது கோழிக்கொண்டை. இது மஞ்ச செவந்தி. இது வந்து அந்த ஊட வச்சு கட்டுற இலை. அது வந்து இந்த கோழிக்கொண்டையோட இலை தான். இது ரோஜா பூ. இது வந்து இன்னொரு செவந்தி சொல்லுவோம். ஓகே. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 100 வாங்கிட்டு வந்துட்டு அது என்ன சொல்றது, அங்க இன்னும் வியாபாரம் பண்ற இடத்துல எல்லாம் வாங்கினா படப்படன்னு ஆகும்ல மேம். காசு நிறைய ஆகும். அப்புறம் நமக்கு டைம் தான் நிறைய இருக்குல்ல. நமக்கு ஃப்ரீ டைம்ல நம்ம பாட்டுக்கு அரேஞ்ச் பண்ணி கட்டிக்கலாம் இல்லைங்களா? இப்பெல்லாம் எங்க ஊர்ல வந்து பௌர்ணமி பூஜைக்காக இது போல பண்ணோம். ஒவ்வொரு பௌர்ணமி பூஜைக்கு. இது வந்து நார்மலா நம்ம கட்டுற மாதிரி தான் கட்டுறீங்க இப்ப இல்லையா? இது ஒண்ணு. அதாவது காசை சேவ் பண்ணணும், நமக்கு டைம் இருக்கு அப்படின்றதுனால இது போல அப்படியே 1 by 1 கட்டிடுறது. எக்ஸ்ட்ராவா வந்துட்டு இந்த பூ இருக்குல்ல மேம், இந்த சம்பங்கி. சொல்லுங்க. அந்த சம்பங்கி இந்த பூ வச்சு ஒரு வித்தியாசமா நல்லா, அதாவது விசேஷத்துக்கு வச்சுட்டு போற மாதிரி கட்டுறது இந்தது. இது சும்மா நீங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணோடனே ஸ்டார்ட் பண்ணேன். ஆனாலும் நான் உங்களுக்காக வச்சு காட்டுறேன். கொஞ்சம் கவனமா பண்ணணும். ஸ்பீடா பண்ணும் போது கையில இந்த மாதிரி ஏத்திக்கிறோம். இது இப்படி வந்து மாலை கட்டுற மாதிரி தான் மேம். மாலையும் கட்டலாம். தெரியாதவங்களுக்காக இந்த 10 வச்சுக்கிறணும். அப்படின்னும் போது ஒரு குண்டா அழகா இருக்கும் பார்க்க. இதுல வந்து சுத்தி 10 வைக்கிறீங்க இல்லையா? ஊசி வச்சு கோக்குறதா இது? 4 பக்கமும் வச்சு. இதுக்கு வந்து இந்த ரோஸ் தான் மேம் நல்லா இருக்கும், பெரிய ரோஸ். இதெல்லாம் குத்தும் போது ரொம்ப கவனமா குத்தணும். நாங்கெல்லாம் எத்தனையோ இது வந்து எங்க ஊர்ல பூ கட்டுறவங்க நிறைய இருக்காங்க. அவங்க விசேஷத்துக்கு கட்டித்தரே சொல்லுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கட்டுவாங்க, நான் கட்ட மாட்டேன், பாப்பேன் நான். இந்த 2-3 டேஸ்ல அவங்க கிட்ட நான் கத்துக்கிட்டேன். அவங்க கட்டும் போது நான் உட்காந்து பாத்துட்டேன். அருமைமா, அருமை. அதாவது இப்ப ஊசி மூலமா நீங்க இதை கோர்க்குறீங்க இல்லைங்களா? டெக்கரேட் பண்றதுக்காக. நல்லா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. அது போல மேம் இன்னொன்னு கட்டி காட்டுறேன் மேம். இந்த சம்பங்கி பூ இருக்குல்ல மேம், காமிங்க. இப்போ இது இருக்குல்ல மேம், இத வச்சு இத கட்டிட்டு கொஞ்சம் பாக்குறதுக்கும் லுக்கா இருக்கும். கலர் நூல்ல கட்டுறதுனால வேற அது சுத்துன்னு சொல்லுவோம். அது போலவும் இருக்கும். பின்னாடி எப்படி இருக்குன்னு தேவையில்லை. முன்னாடி மட்டும் பார்க்கும்போது அந்த இது ஃபர்ஸ்ட் ஒரு சுத்து, அடுத்தது 2 ஒரு தையல் மிஷின்ல தைக்கிற மாதிரி இருக்கும் இந்த மெத்தட். அன்புராணி நெக்லஸ் டைப் இது. ஆமாங்க மேம். அத பின்னாடி பார்க்கும்போது செமையா இருக்கும்.
இது வந்து உள்ளன் நூலாமா நீங்க கட்டுறது இப்ப? உள்ளன் நூல் ஆ, உள்ளன் நூல் உள்ளன் நூல். உள்ள ஆ. சாமிக்கு கழுத்துக்கிட்ட வைப்பாங்க கரெக்டா. ஆமாங்க மேம். உள்ளன் நூல் அது வந்து அப்ப பார்க்க அததான் லுக்கா இருக்கும் கலர் கலரா. ஆ. இந்த ரோஸ் கலர், கிரீன் கலர் இப்படி நிறைய இருக்கு. எல்லாருமே கொஞ்சம் நம்ம ரிலேஷன்ஸ் எல்லாமே பூ கட்டுறவங்க. அவங்க அவங்க நான் பார்த்திருக்கேன், அவங்கள்ட்ட இருக்கும். அது போக இந்த இந்த ஜரிகை எல்லாம் இருக்குல்ல மேம், ஆ. இந்த கலர் கேக்குது. கோல்டன் கலர் ஜரிகைலாம் வச்சு நடுவுல ஆட் பண்ணும்போது பண்ணுவாங்க. ஆனா நான் பார்க்கல, சொல்றேன். இருந்தாலும் அவங்க எனக்கு இதெல்லாம் கொடுத்து விட்டாங்க, நீ சேர்த்து பார்ட்டிசிபேட் பண்ணு அப்படின்னு. ஆ. So, நீங்க வந்து காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக உங்க சுத்தி இருக்கவங்க எத்தனை பேருமே ஹெல்ப் பண்ணிருக்காங்க உங்களுக்காக? அக்கா ஹஸ்பண்ட், அக்கா பையன் எல்லாம் கொடுத்து விட்டாங்க. இத வந்து Wow. கீழே சமமா வெட்டிட்டா இது ஒரு பின்னல் மாதிரி இருக்கும், இது ஒரு பின்னல் மாதிரி நீட்டா இருக்கும் மேம். ஓ, அழகா இருக்கும், அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. ஓகே மேம். அவ்வளவுதான் மேம், 4 தான். ஓ, உங்கள் முயற்சிக்கு வாழ்த்துக்கள்மா. நல்லா பழகி இருக்கீங்க. புதுசா நம்ம போட்டியில கலந்துக்கிறதுக்காகவே நிறைய விஷயங்கள் கத்துருக்கீங்க போல இருக்கு. ஆமாங்க. பரவாயில்ல, இதுவும் நல்லது தானே. நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு புது புது இது உலகத்துல வந்து நிறைய இருக்கு, புது விஷயங்கள். நம்ம போய் தேடும் போது தானே அது கிடைக்கும். நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருது இங்க. அழகா இருக்கு. இல்ல மேம், டேட் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து சரி பாத்துக்குவோம் அப்புறம் தானே, அப்பதானே இருந்தேன். இந்த 2 days வந்து ஒரே என்ன ஆயிடுச்சுன்னா பதட்டம் ஆயிடுச்சு. இது சிம்பிளா இருக்கு, இவ்வளவு கஷ்டமா இருக்கேன்ட்டு இந்த 2 days உட்கார்ந்து பண்ணது மேம். ஓ, நீங்க பண்ண 3 பொருளையும் அப்படியே ஒரு மாதிரி வச்சு வைங்க. பக்கம் பக்கமா வச்சு காமிங்க. 4 பொருள். 4 பொருள். Yes, நாளைக்கா 4 பொருளா? 4 முறையா First வந்து கட்டியிருக்காங்க பொக்கே அவங்க. தயாரித்தல், அதுக்கப்புறம் வந்து நார்மல் முறையில கட்டி காமிச்சாங்க. ஊசி மூலியமா காமிக்கிறாங்கடா எல்லாம். பொக்கே பொக்கே ஒண்ணு, நெக்லஸ் டைப் ஒண்ணு, நார்மல் டைப் ஒண்ணு. கதம்பம். கதம்பம் ஒண்ணு கட்டினாங்களே இலையெல்லாம் வச்சு, அதை சொல்றாங்க. ஓகே ஓகே ஓகே. அது அப்படியே கேமரால கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிங்க. பக்கமா வச்சு 4யுமே ஒவ்வொன்னா காமிக்க சொல்லுங்க. பண்றாங்க மேம். ஓகே. அற்புதமா, ரொம்ப அருமையா இருக்கு. ஜட்ஜஸ் உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். பரவாயில்ல, இவ்வளவு சீக்கிரம் கத்துக்கிறீங்க. இதுக்கு வேண்டி வாழ்த்துக்கள் சண்முகராணி, வாழ்த்துக்கள். முயற்சி முயற்சி ஒரு முறை செய்யறதுக்கு 4 முறையா செஞ்சுக்காக இது பண்ணிருக்கீங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையா. 2 நாள்ல 3 நாள்ல கத்துக்கிட்டு இவ்வளவு சீக்கிரம் இங்க போட்டிருக்கீங்கன்னா பெரிய விஷயம் தான். வாழ்த்துக்கள். பல்லவி. ஆமா. சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு சண்முகராணி. நீங்க யூஸ் பண்ண எல்லா டெக்னிக்ஸுமே மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க பிளாஸ்லயும். அதுக்கப்புறம் உங்களுடைய கிரியேட்டிவிட்டிஸுமே அதுல நிறைய காமிச்சிருக்கீங்க. ஸோ வாழ்த்துக்கள். நல்லா. ரொம்ப நன்றிம்மா. எல்லா போட்டியிலையும் கலந்துக்கங்க. நம்மளுடைய ப்ரோக்ராம தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. நன்றிம்மா சண்முகராஜ். அடுத்தது யார் ரெடியா இருக்கீங்க? நெக்ஸ்ட் யாரு? சுபஸ்ரீயா, யோகேஸ்வரலிங்கம்மா, வனிதா? சுபஸ்ரீ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்கம்மா. வாங்க சுபஸ்ரீ, வாங்க. நீங்க மியூட் ஆன் பண்ணிக்கோங்க. சுபஸ்ரீ மியூட்ல இருந்து பேசுறீங்க. முன்னுரிமை, அதனால நான் கடைசியாவே வரேன். யோகேஸ்வரலிங்கம்மா, ஓகே. மியூட் எடுங்க சுபஸ்ரீ. மேடம் 3 டைப் பண்றேன் நானு. ஓ, ஒன்னு ஃபர்ஸ்ட் கால்ல கட்டுறது. நூலாம்மா, என்ன பூ யூஸ் பண்றீங்க இப்ப?
சம்பங்கி மேடம், சம்பங்கி. சம்பங்கி. இந்த மாதிரி ஒரு நூல் எடுத்து இந்த கட்டை விரல இப்படி வச்சுட்டு நல்லா நீட்டிட்டு அது ரெண்டும் சேர்த்து நம்ம முடி போட்டுக்கணும். முடி போட்டுட்டு அப்புறம் இதுல ஒத்தையா கட்டணும். ஒண்ணா கட்டினா நல்லா அழகா ரவுண்டா வரும். அதுக்காக ஓகே. சிஸ்டர் கால்ல கட்டுறது நல்லா நெருக்கமா வரும் சிஸ்டர். இப்படி கட்டுறது. ஆமா ஆமா. ஜட தைக்கிறதுல ரொம்ப யூஸ் ஆகும் நல்லா. அதாவது முதல் பூ கட்டி பழகுறதே ஃபர்ஸ்ட் நாள்ல இந்த மாதிரி தான் பழகினேன் ஃபர்ஸ்ட். இது எங்க பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதாம்மா. ஏன்னா நார்மலா கட்டுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆரம்பத்துல. அப்ப இதுதான் பழகி இருக்கேன் நானுமே சின்ன பொண்ணா இருக்கும் பொழுது. இது ஆக்சுவலா கொஞ்சம் கர்வா வரும் இல்லையா, ஸ்ட்ரைட்டா வரும். நல்லா ரவுண்டா அழகா வரும். ஜடை கட்டுறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இது அழகா இருக்கும். இரு பட்டரி கையில இருக்காது. இது ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி பண்றது. நல்ல போட்டியில எல்லாம் கட்டுறது கிடையாது. பரவாயில்ல, பண்ணுங்க. நமக்கு இது என்ன சொல்றோம், எக்ஸ்பீரியன்ஸ் தானே. இப்ப ஒரு தடவை செஞ்சிட்டோம்னா அப்புறம் எல்லாமே பழகிடும். பழக எல்லாம் ஈஸி ஆயிடும் இல்லையா நமக்கு. அப்படியே பெண்ட் ஆகுது. அருமை. சுபஸ்ரீ மேம் கட்டுறது எங்க ஏரியால வில்லைன்னு சொல்லுவாங்க. அது அப்படியே ரவுண்ட் ஷேப் பண்ணி அது கூட இந்த சவுக்கு அப்புறம் பாத்துட்டீங்கன்னா இந்த குட்டி ரோஸ் எல்லாம் இருக்கும், கோல்டன் கலர். அந்த மாதிரி குட்டி குட்டி ரோஸ் எல்லாம் இலையில வச்சு கட்டி அது ஒரு ரவுண்டா சென்டர்ல வச்சு. ஆமா, ஜடை வைக்கிறது மேடம். அது கீழே வச்சு ஜடை வைக்கிறது நல்லா அழகா இருக்கும். சூப்பரா. ஜடை வைக்கிறதுக்கு வேறங்க. இது என்னன்னா அது ரவுண்ட் பண்ணி நம்ம ஒரு கிறிஸ்டி அது பார்த்தாவே ஒரு அழகா இருக்கும். அந்த அழகு வெட்டிட்டீங்கன்னா அழகா இருக்கும். காம்பெல்லாம் சன்னமா வெட்டி கேமரால கொஞ்சம் அதை ஜூம் பண்ணி காமிங்க நீங்க. ஒரு நிமிஷம். அந்த காம்போட காமிங்கம்மா. அழகா, ரொம்ப அழகா. இது இந்த மாதிரி தையல் பின்னாடி விட்டு இப்படி ஜடையில வச்சா நல்லா இருக்கும். நல்ல காம்பினேஷன், நல்ல காம்பினேஷன். அழகா இருக்கு. இது அப்புறம் கையில கட்டுறது நார்மலா நம்ம கையில கட்டுவோம்மா. நார்மலா நம்ம கையில கட்டுவோம். அதே நம்ம இப்படி ஒண்ணு வச்சுட்டு இந்த 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 ஃபர்ஸ்ட் ஒண்ணு கட்டும் பாத்தீங்களா, ரெண்டு ரெட்டையா கட்டணும்ல. இதையும் இந்த ஃபர்ஸ்ட் கட்டினதையும் இந்த ரெண்டாவது கட்டினதையும் சேர்த்து கட்டும் போது ஒரு வி ஷேப் மாதிரி ஒண்ணு கிடைக்கும் நமக்கு பூல கட்டும் போது சென்டர்ல. நூல் உங்களுக்கு வி ஷேப்ல வரும்ங்கறீங்க இல்லீங்களா? வி ஷேப்ல வரும். அப்படியே இருக்கும் அந்த கட்டு. அவங்க கட்டறது சேர்த்து கட்டும்போது ஒரு மாதிரி வி ஷேப்ல வரும் நல்லா. அந்த பூரானுடைய மேல் பகுதி எப்படி இருக்குங்க, அந்த கிராஸ் மாரா இருக்குங்க, அந்த மாதிரி வரும். இப்ப கட்டி முடிச்சு காமிச்சிருவாங்கல்ல, பாத்துருவோம். இப்ப ஆக்சுவலா நீங்க கலர் நூல் போட்டிருந்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஆமா மேடம். அது என்ன பண்றது, அது இது உள்ள நூல் வாங்கினா ரொம்ப அழகா இருந்திருக்கும் மேடம். அது ஓகே. உள்ள நூல் போட்டிருந்தாங்கன்னா அழகா இருக்கும். அது கட்டினது அது ரெட் கலர் போட்டா ரொம்ப அழகா இருக்கும். ரெட் போட்டா கீழே ஒண்ணு மேல ஒண்ணு இல்லைங்களா? ஆமா. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் நம்ம கட்டணும் பாத்தீங்களா, இதோட இத வச்சுட்டு நம்ம இதோட இது தனியா சேர்க்கும் போது அப்போ பினிஷிங் வரும்போது ஒரு இது வரும்.
ஒரு சரடு மாதிரி இருக்கு பாத்தீங்களா, ஆ நம்ம சரடு மாதிரி போடுவோம் பாருங்க, அந்த மாதிரி ஒரு தன்மை வரும். இதோ மேடம் இந்த மாதிரி வரும். வாவ். இது கேமரா கொஞ்சம் நகர்த்துங்க இந்த பக்கம். இந்த பக்கம். வாவ், நல்லா இருக்கு. இந்த ரொம்ப மாதிரி அழகா இது ஒண்ணு. ஆ. ரெண்டாவது வந்து அடுத்தது வந்து நம்ம நார்மலா நார்ல கட்டுவோம்ல, தண்ணி நார்ல நம்ம வாழைநார்ல கட்டுவோம். வாழை நார்ல ரொம்ப அழகா இருக்கும் பூ கட்டினா. ஆ. அதேதான் நார்மல், நம்ம நார்மலா கட்டுறதுதான் மேடம் இது. ஓகே ஓகே. முதல்ல எல்லாம் நூல் யூஸ் பண்ண மாட்டாங்க, வாழை நார்ல தானே கட்டுவாங்க. ஆமா வாழை நார். ஆனா வாழை நார் கட்டும்போது ரொம்ப அழகா இருக்கும், அந்த பூவே ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா பிடிச்சுக்கும், பூவையே நல்லா பிடிச்சுக்கும். இந்த நூல் மாதிரி விட்டு வராது. அது ஈரம் பண்ணி கட்டுவோம். நாங்க சின்னதா இருக்கையில அது ஒரு ரோல் பண்ணியே வச்சுக்கோ. இப்ப எப்படி நம்ம நூல் எல்லாம் பந்து மாதிரி வச்சிருக்கோம், அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்ல போட்டு ரோல் பண்ணி வச்சிருவோம். ஆமா, நான் இது பாருங்க கிடைக்கிற நூலை இப்படிதான் கட்டி நான் வச்சுப்பேன். ஓ ஓ ஓ. என்னோட கேமரா தெரியுதா மேடம் உங்களுக்கு? நல்லா உங்க கேமரா தெரியல, நீங்களும் நல்லா தெரியுறீங்க, உங்க பூவும் நல்லா தெரியுது. அப்படிங்களா? ரொம்ப நன்றி மேடம். இந்த வாய்ப்பு எனக்கு வந்து வனிதா அவங்கதான் மேடம் கொடுத்தாங்க. சொன்னாங்க வனிதா. சொன்னாங்க எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததே வனிதா தான். வாங்க, நீங்க உங்களை தமிழ் குரூப்ல சேர்த்திடுறேன், நீங்க எல்லா ப்ரோக்ராம்லயும் கலந்துக்கலாம். கண்டிப்பா மேடம். நீங்க டான்ஸ் ஆடுவீங்களா? எல்லாமே. அமுதா டான்ஸ் ஆடுவாங்களா? சமையல் கூட செய்வாங்க. அப்படியா? சமையல் எல்லாரும் பண்ணுவாங்க. பட்டு டிராயிங் கூட செய்வாங்க அம்மா. மேடம் நார்ல கட்டின பூ. சூப்பர்மா. இது பாரு, நல்ல டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியுது சென்டர்ல. அழகா இருக்கு. இது ஒரு வகை. இது ஒரு உங்க மூணையுமே ஜூம் பண்ணி காமிங்க. இப்போ நம்ம இப்ப சார்ட் வேஸ்டா இருக்குல்ல மேடம் நம்ம வீட்ல, இப்போ நம்ம ஏதாவது திடீர்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு பூ பண்ணி தரோம்னா, நான் வீட்ல எப்பயுமே வெளியில வாங்க மாட்டேன். நான் வீட்லயே தான் பண்ணிப்பேன். நம்ம இந்த பூலாம் இது உள்ள வச்சுட்டு. நீங்க ஒரு வகையான பொக்கே செய்றீங்க. இது ஒரு பொக்கே. நானு வீட்ல எங்க ஹஸ்பண்டுக்கு ஆனிவர்சரி, அப்புறமேட்டு வந்து லவர்ஸ் டே, அப்பெல்லாம் நாங்க இதுதான் பரிமாறிப்போம். லவர்ஸ் டே சரி, ஆனிவர்சரிக்கு இல்ல ஹஸ்பண்டுக்கு நீங்க கொடுக்குறீங்களா? வெரி குட். ஆமா, லவர்ஸ் டேக்குல நானே செஞ்சு கொடுத்துருவேன் மேடம். அவ்வளவுதானே. யாருக்கு பர்த்டே எல்லாம் வந்துச்சுன்னா நானே பண்ணிடுவேன் நல்லா. உண்மைதாம்மா, நம்மளே செய்யும் பொழுது அதனுடைய மகிழ்ச்சியே வேற. நமக்கு இருக்கிற சந்தோஷம், அருமையான சந்தோஷம். காசு கொடுத்து வாங்குறதோட இது இருந்தா கொஞ்சம். இது நான் பேப்பர்ல கூட பண்ணுவேன் மேடம். பேப்பர்ல ரோஸ் பண்ணி தருவேன் நான் பேப்பர்லயே. வாங்க, நம்ம மேடம் உங்களுக்காக காத்திருக்கு, வந்து செஞ்சு மேடம். இது வந்து அரளி பூவோட அரளி இலை. இந்த இலையை நல்லா அப்படி நட்ட வச்சுட்டோம்னா நல்லா ரொம்ப அழகா இருக்கும். ஈர்க்குட்டி மேடம். இதோ வரேன். ஓகே. ரெடி ஆயிடுச்சுங்களா? ஆமா, ரெடி ஆயிடுச்சு. சரி, சூப்பர். வாவ் வாவ் வாவ், சூப்பர், அழகா இருக்கு. இது மேல ஒரு கவர் போட்டோம்னா நம்ம குடுக்குற பொக்கே அப்படியே. ஓகே, அருமைமா, அருமை அருமைமா, ரொம்ப அருமையா. என்னோடதெல்லாம் உங்களதெல்லாம் ஜூம் பண்ணிக்காங்க. ஜட்ஜஸ், உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். சுபஸ்ரீ, நல்லா செஞ்சிருக்கீங்க. கால்ல கட்டுறதெல்லாம் பழைய மாடலு. இப்ப எல்லாம் யாருக்கு கட்டுறதுன்னா என்னன்னு தெரியாது. நல்லா செஞ்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். பல்லவி வாங்க. சுபஸ்ரீ மேடம்,
உங்களோட பிரசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ மேம். அழகா பிரசன்ட் பண்ணிருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். என்ன மேடம் கூடவே கொஞ்சம் சத்தமா சொல்லணும். பல்லவி உன்னைதான் கேக்குறாங்கம்மா, இப்ப சத்தமா பேச சொல்றாங்க. இல்ல, தேங்க்யூ, உங்களுடைய பிரசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அழகா தேங்க்யூ மேம். பிரசன்ட் பண்ணீங்க. தேங்க்யூ சோ மச் மேம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ரொம்ப நன்றி. நன்றிம்மா. வாங்க உங்க தமிழ் சேனல் என்ன உங்க தமிழ் சேனல்ல உங்களை சேர்த்திடுறோம். இப்ப நம்ம ப்ரோக்ராம் எல்லாம் இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் நம்ம தமிழ் விழாவுக்காக. பின்ன நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. 1 வயசு குழந்தையில இருந்து 80-90 வயசு வரைக்கும் இருக்கு. நீங்க எல்லா ப்ரோக்ராமும் கலந்துக்கலாம். உங்களுக்கு உங்க ஏஜுக்கான ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. இப்ப நீங்க டான்ஸ் பண்ணுவேன்னு சொன்னீங்களே, இப்ப நம்ம இதுலயே ஜட்ஜஸ் இருக்கிறவங்க அமுதா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட உங்க நேம் கொடுத்துட்டீங்கன்னா நீங்களும் எழுதிக்கிறேன். எழுதிக்கோங்க, எழுதிக்கன்னு சொல்லுங்க. ஓகே, சொல்றேன். நான் டேட் ஃபிக்ஸ் பண்ணல, பண்ணிடுறேன். உங்க பேர் எழுதிக்கிறேன். சுபஸ்ரீ, என்ன ஊரு? சென்னை மேடம். சென்னை. ஓகே. ஃபோன் நம்பர் சந்தோஷம்மா. அடுத்தது மேடம் வனிதா வரீங்களா? வனிதா நன்றிம்மா. என் போன்ல ஒரு போட்டோ இருக்கு. அம்மியூட் பண்ணிக்கமா எல்லாரும். வனிதா வரீங்களா? வனிதா எங்க இருந்தாலும் நம்மளுடைய ஜூம் லிங்க்கு உடனே வரவும். வந்துட்டாங்க. வீடியோ மேம். வணக்கம் மேம். வணக்கம்மா. உங்க கேமராவை உங்க பூ தெரியற மாதிரி நீங்க செய்யற இதெல்லாம் காமிக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் டவுட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகேம்மா. ஓகே. உங்களை பத்தி கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் சொல்லலாமே. நான் சென்னையில இருந்து பேசுறேன் மேம். நான் ஏற்கனவே 2 தடவை வந்திருக்கேன் மேம் பழனிக்கு. சந்தோஷமா. பசங்க டிராயிங் எல்லாம் சேர்ந்துருக்காங்க மேம். இந்த வாட்டி தான் மாதிரி இருக்கு. இல்லம்மா, உங்களுடைய கேமரா வந்து கிளாரிட்டி இல்லையா, கொஞ்சம் பக்கத்துல காமிக்கணும். நீங்க எப்படி கட்டுறீங்கன்னு பாக்கணும். தெளிவா இல்ல இப்ப மேம். செய்யுங்க பாப்போம். செய்யுங்க, நீங்க கட்டுங்க, பூ கட்டு. எந்த மாதிரி கட்டுறீங்க எப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே செய்யுங்க. கொண்டைக்கு எல்லாம் வைப்பாங்கல்ல மேம், அது மாதிரி மேம். கொஞ்சம் கை மேல ரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப என்ன பூ யூஸ் பண்றீங்க நீங்க? ரோஸும் மேம். சம்பங்கி பூவும் ரோஸும் மேம். எனக்கு பூ கட்டவே தெரியாது மேம். இன்னைக்கு காலையில தான் மேம் கத்துக்கினேன். பரவாயில்லையே, பாத்தீங்களா, புதுசா ஒண்ணு நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்டோம் போட்டியில கலந்துக்கிறதுனால. ஆமா மேம். என் கை வர உதறது. இன்னைக்கு காலையில கத்துக்கிட்டு போட்டிக்கு வந்திருக்கீங்களா? பொறுமையா கட்டுறேன் மேம், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒண்ணுமே இல்ல, நீங்க ரிலாக்ஸா இருங்க, எதுவுமே டென்ஷன் ஆக வேண்டாம். ஜஸ்ட் நம்ம ஒரு சேஞ்சுக்கு தான், நம்ம ஜாலியா இருக்கிறதுக்காகவும் நம்ம சந்தோஷத்துக்காகவும் தான் இது பண்ணிட்டு இருக்கோம். இதுல டென்ஷன் ஆகிறதுக்கு எந்த விஷயமும் இல்லை. நான் யூடியூப்ல பார்த்தேன் மேம். இத காலையில தான் 10 நிமிஷத்துல கத்துக்கினேன். யூடியூப்ல பார்த்து கத்துக்கிட்டீங்களா? சரி. எனக்கு பூ கட்டவே தெரியாது. நீங்க தானே இன்னைக்கு கத்துக்கிட்டீங்க, சொல்லித்தாங்களே எனக்கு. ஒரே நாள்ல கத்துக்கிட்டாங்களாமா பல்லவி? கேட்டுக்க உங்ககிட்ட. அதுதான் நீங்க சொல்லி கொடுங்கன்னு கேக்குறேன் நான். நீங்க பல்லவி ரொம்ப ஈஸி பல்லவி. பூ கட்டுறது ஒரு பெரிய மேட்டரே இல்ல. பாருங்க, இப்ப சொல்லி தருவாங்க. ஒரு வனிதா சொல்லி தந்து பல்லவி கத்துக்க போறாங்க. ஆமா, நீங்க சொல்லுங்க, நீங்க எப்படி பண்றீங்கன்றத சொல்லிட்டே செய்யுங்க பார்க்கலாம். பண்ணது நல்லா இருக்கா சொல்லுங்க மேம், அப்புறம் சொல்லுங்க. கத்து தரேன். உங்க கை மறைச்சுக்குது பூ எல்லாம் மறைச்சுக்குது. நீங்க எப்படி கட்டிருக்கீங்கன்னு தெரியல. ஆமா, மேல தூக்காமீங்க, கொஞ்சம் மேல தூக்கு.
ஓ ஏமா ஒரு சைடு வேற ஒண்ணும் இல்ல, அதுக்குதான் டைட்டா வச்சு கட்டுறது. ஒன் சைடு கட்டுறது இது. ஆமா ஒன் சைடு கட்டிருக்காங்க. அழகா போடலாம், ம். பொண்ணுங்களுக்கு எல்லாம் அழகா அது. பின்னி தானே தங்க விடுறாங்க, கொண்டை யாரும் போடுறது இல்லையே. போடுறவங்க எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கம்மா, போடாதவங்களுக்கு இல்ல. இல்லையே, இது இடையில வந்து நம்ம இந்த ராக்கடைன்னு அந்த காலத்துல சொல்லுவோம். இப்ப நம்ம தலையில வைக்கிறோம்ல, அதை வச்சும் கூட இதை வச்சுக்குவாங்க ரவுண்டா. ராக்கூடை இது பேரு. ஆமா ராக்கூடை. ராக்கடை. அந்த காலத்துல பன் கொண்டைன்னு போடுவாங்க, அதை சுத்தி வைக்கலாம். ஆமா இப்ப எல்லாம் நீங்க பஃப் பண்ணிட்டீங்க பன் கொண்டைய. மேம் இப்பவே பரதத்துக்கு பன் கொண்ட போடுறாங்கல்ல மேம். அப்படியா? ஓ என் பொண்ணு எல்லாம் போடுவாங்க. ஓ ஓ அதே மாதிரி ரிங்னு ஒண்ணு வச்சு கொண்ட போடுவாங்க, பாத்திருக்கீங்களா நீங்க எல்லாம்? என்னுடைய மேடம் எல்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாம் பொண்ணுக்கு ரிங் வச்சுதான் அதே பண்ணுவாங்க, அலங்காரம் பண்ணுவாங்க. இல்ல இல்ல, நான் சொல்றது டெய்லியே வந்து ரிங் வச்சு கொண்ட போட்டு வருவாங்க. எங்க நான் ஸ்கூல் பண்ணும்பொழுது ஆமா ரிங் வச்சுக்குவாங்க. அதுக்குன்னே வளையல் கடையில எல்லாம் ரிங் விற்பாங்க தலையில வைக்கிறதுக்கு. பந்து மாதிரி கொண்டையும் ரிங் எல்லாம் இருக்கும் அந்த காலத்துல. இப்ப இருக்கான்னு எனக்கு தெரியல. இப்பயும் இருக்குதுங்கம்மா. ஓ இருக்குதா? வெரி குட். இருக்கு. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரவுண்டு நம்ம வில்ல போடுறது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சீருக்கு இந்த மாதிரி திருமண ஃபங்க்ஷனு அந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த மாதிரி லைக் பண்றாங்க. ஆஃபர்ஸ் வருது, நிறைய பேர் கத்துக்கிறது. குரூப் மூலயமா இவங்க எல்லாம் கத்துக்கிறாங்கும் போது ஒரு பரவாயில்ல, எஃபெக்டிவா இருக்கு. ரியலி அவ்வளவு அதுக்கான மேடை தானே. நம்மளுக்கு சில விஷயங்களை கத்துக்கலாம், நமக்கு தெரிஞ்சது மத்தவங்களுக்கு சொல்லி தரலாம். அதுக்கான மேடை தானே யோகேஸ்வர்லிங்க நீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா இவங்களாம் செய்யறப்ப எனக்கு ஆச்சரியமா இருக்குது, நாம இந்த அளவுக்கு நான் எஃபெக்ட் கொடுக்க மாட்டோமே அப்படின்னு. பாரப்பா. மேடங்க என்னோட வசதிக்கலாம்னு பார்த்தா அவங்க வசங்களா போயிருதுப்பா. ரொம்ப நல்லா செய்யறாங்க. காமிங்கம்மா, நீங்க கட்டினது காமிங்க. கேமரா தெரியற மாதிரி பூ தெரியுது. இப்ப நீங்க தெரியறீங்க. கேமரா ஓகே. ஓ இடையில ரோஸ் அந்த எல்லோ கலர் ரெண்டு எல்லாம் வச்சிருக்கீங்க, அழகா இருக்குமா. அதான் நெக்லஸ் டைப்லயே அவங்க கட்டியிருக்காங்க. அதான் சிவப்பு கலர் நூல் கட்டி யூஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா? அதுக்கப்புறம் வேற ஒண்ணு கட்டணும் மேம். காமிங்க. இன்னும் கொஞ்சம் கட்டவா, இன்னும் வேற ஒண்ணு கட்டவா மேம்? போதும், வேற காமிங்க. உங்களுக்கான நேரம் ஒரு 10 நிமிஷம் நம்ம கொடுக்கலான்னு இருக்கோம். அதனால இன்னும் கொஞ்சம் 5 நிமிஷம் இருக்கு, நீங்க பண்ணுங்க. ஓகே மேம். அப்பெல்லாம் சர்வசாதாரணமா பூங்கிறது எல்லாமே கடையில வாங்க மாட்டாங்க. தோட்டங்கள்ல இருக்கிறது, செடியில இருக்கிறது எல்லாம் பறிச்சு கட்டி தான் எல்லாம் டெக்கரேட் பண்ணுவாங்க. இப்பதான் விலை கொடுத்து வாங்கி அந்த ப்ரொஃபஷனையே டெவலப் பண்ணிட்டோம் நம்ம இப்ப. பாரு, அதனாலதானே பல்லவி பூ கட்டவே தெரியாதுன்னு சொல்றாப்ல இல்ல. இந்த ஒயர் டக்குன்னு ஞாபகம் வரல. ஃபர்ஸ்ட்லாம் சின்ன வயசுல வந்து பூ வாங்குறதுக்கு பதிலா இதுல கட்டி தலையில வச்சுட்டு போவாங்க. பிளாஸ்டிக் மேம். ஓ ஓ ஓ காமிங்க. அதுல நான் கட்டி இருக்கேன் மேம். அதுல தமிழ் தெரியாதுங்க. ஒயிட் கலர் அது மாதிரி கலர்ல வாங்கி கட்டி போலாம் மேம், வச்சுக்கலாம் தலையில. இப்ப நான் ஒயிட்ல கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு ஆரஞ்சு கட்ட, அதனால நான் வந்து பிங்க் எடுத்துக்கினேன். அப்ப இந்த பூ எப்பவுமே வாடாத பூ போல இருக்கே. இது எப்போனாலும் நம்ம ஆல் டைம் ஃப்ரெஷ்ஷாவே கழுவி வச்சுட்டு கழுவி போயிட்டு வந்து அலசி வச்சுட்டு எடுத்து திருப்பி வச்சுக்கிறது. ஆமா மேம், எங்க போனாலும் பூ தேடணும்னு அவசியம் இல்ல. இதோ இத வந்து இப்படி மடிச்சு
வாசனை இல்லாத பூ. ஓ ஓ இத கோர்த்துறதா அப்படியே? கோக்கணும் ஊசியால மேம். இந்த ஓ ஊசி ஓ ஓ தடி எனக்கு, அதனால கோக்கவே முடியல. ஓ மெலிசான ஊசியில பண்ணணும் இல்லைங்களா? கொஞ்சம் மீடியமான, இது ரொம்ப தடியா கடிச்சிச்சு. இப்ப திடீர்னு ஐடியா எனக்கு, இது நம்ம இத பண்ணலாமா அப்படின்னு. ஓகே பண்ணுங்க பண்ணுங்க. இப்ப பூவே மல்லிகை பூ எல்லா பூக்களுமே உங்களுக்கு பிளாஸ்டிக்லயும் வந்திருக்குது, தோரணங்களே வந்திருக்குது பூவெல்லாம். ஆமா மேம். ஆனா அது மொத்தா உங்களுக்கு பாக்கிறதுக்கு இது ஒயர்ல நம்ம ஓகே உங்களுக்கு மொட்டாவே பிளாஸ்டிக்ல விற்கும் மேம். அந்த பூ வந்து இந்த ஒயர்ல வந்து உங்களுக்கு இந்த பூ மேல கட்டி இது வச்சுன்னு போலாம். ஓகே ஒரிஜினல் பூ வாங்கணும்னு அவசியமே இல்லை. செஞ்சு காமிங்க. ஒரு நிமிஷம், அதுதான் நான் லாஸ்டா வரலாம்னு நினைச்சேன். பரவாயில்ல பரவாயில்ல, ஒன்னும் அவசரமே, பொறுமையாவே செய்யுங்க. நம்ம 5 பேர் தானே, மொத்தம் 10 பேர் ஜாயின் பண்ணாங்க. ஒருத்தருக்கு பாவம் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, சிலருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. அந்த மாதிரி 5 பேர் வெளியே போயிட்டாங்க, இன்னும் 5 பேர் தான் இருக்கீங்க. நான் ஒரு 50 பேர் லேடிஸ் தானே பூ கட்டுறதே வந்துருவாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம மக்கள் இன்னும் அவ்வளவு ஈடுபாடு காமிக்கல. பட் வந்துருவாங்க, ஃபியூச்சர்ல டெஃபினட்டா வந்துருவாங்க. அதற்கான மேடையை நம்ம முதல் மேடையை எடுத்துக்குவோம். இது நம்ம தமிழ் ப்ரோக்ராம்ல இது பூக்கட்டுதல் நிகழ்ச்சி இதுதான் ஃபர்ஸ்ட்டுமா. இது நீங்க முதலா நீங்க 5 பேர் தான் வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள் அதுக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ மேம். நிறைய பேர் என்னன்னா பூதான் கட்டி விக்கிறாங்கல்ல, வாங்கி வச்சுக்கலாம், எதுக்கு நம்ம அதானே சோம்பு, எல்லாமே இன்ஸ்டன்ட் தான். அப்புறம் அவங்களுக்கும் வியாபாரம் ஆகணும்ல. ஆமா சோம்பேறி இல்லம்மா, நாங்க மத்தவங்களுக்கு ப்ராஃபிட் பண்றோம். வந்துட்டாரு பாரு யோகேஷ். இந்த பூ திருப்பி காமிக்கணுமா நம்ம? இல்ல, உங்க பொண்ணு தலையில வச்சே நீங்க காமிக்கலாம். அதான் சரி, அதான் வைக்கலாம்னு சொல்லி தான் கேக்குறேன். நீங்க பின்னும் போதே நாங்க பாத்துட்டோம், நீங்க வச்சுட்டு டெக்கரேட் பண்ணியே காமிங்க, ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. வச்சாதான் அது எஃபெக்டிவா இருக்கும். நான் செஞ்சு தரேன் இப்ப மறுபடியும், சரியா? நீங்க ஒரு நிமிஷம் கிளாஸ் டைம் ஆகும். 13 தான் ஆகுது. நாங்க தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிஞ்சதுங்களா? இது மாதிரி பொண்ணு தலையில வச்சு காமிங்க, பொண்ணு தலையில வச்சுக்காங்க. பேக்ரவுண்ட்ல இருந்தாதான் நல்லா தெரியும் அது. என்னாச்சு? ஏமா மியூட்ல இல்லப்பா. மத்தவங்க எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க, வனிதாவை தவிர மீதி எல்லாருமே மியூட் பண்ணி. நம்ம ஆடியோ அங்க டிஸ்டர்ப் ஆகும். ஓகே வனிதா, எங்க பொண்ணு தலையில அதை வச்சு காமிங்க. ஒண்ணு இல்ல மேம், கொஞ்சம் தான் மேம் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே ஓகே
சரி, ஒரு அட்டையோ ஏதோ ஒண்ணு பின்னால வச்சு காமிங்க, ஏதோ ஒண்ணு. ஏன்னா அது கலர் வந்து கிளியரா தெரியல. ஏதோ ஒரு டார்க் கலர் பின்னால வச்சு காமிங்க. ஒரு நிமிஷம் மேம், இன்னும் ஒரு 4 பின்னிட்டு தந்துடுறேன். ஏன்னா அது கொஞ்சம் தான் இருக்கு. ஓகேம்மா, ஓகே. டைம் ஆயிடுச்சு. நீ இன்னும் ஒருத்தர் தான் இருக்காரு. நம்ம ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு 1 hour பக்கம் ஆக போகுது. பதட்டப்படாதீங்க, செய்யுங்க. எதுக்கு பதட்டப்படுறாங்க? அதுதானே. அது புதுசா கேமரா முன்னால வரும்பொழுது பதட்டம் கொஞ்சம் வருமா? அதான் மேடம், ஸ்டேஜ் ஃபியர். என்னது? ஸ்டேஜ் ஃபியர். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அந்த மாதிரி. ஆமா, அதே மாதிரி இது கேமரா ஃபியர். வாங்க, நம்ம தமிழ் விழால வாங்க, எல்லா ஃபியரும் போயிரும். கலந்துக்குவோம் எல்லாரும். பாப்பா. மேம் இத பாருங்க மேம், இது வச்சிட்டு போலாம். வச்சுக்க. பாரப்பா, திரும்பிடா குட்டி கீழே. வாவ், 2 கலர் யூஸ் பண்ணிருக்கேன், ஒயிட்டும் பிங்க்கும் இல்லையா? ஆரஞ்சு நல்லா. கனகாமரம் மேம், ஆரஞ்சு கலர் இருந்து பிங்க் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே. நிறைய இது பண்ணா நல்லா பூ மாதிரி வரும் மேம். ரொம்ப அழகா இருக்குதுமா. ஓகே, நீங்க கட்டின 2யும் பக்கத்துல பக்கத்துல வச்சு கேமராவை ஜூம் பண்ண சொல்லுங்க. திரும்ப 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 ஆட்டா தலையாட்டாத மேடம். இதோ இங்க என் பொண்ணு. ஓகே. ஓகேமா, ஓகே. இது இந்த பூ ஒண்ணு. ஓகே ஓகே, ஒயர்ல பண்ணது. அருமைமா, ரொம்ப அருமை. உங்கள் முயற்சிக்கு புதுவிதமான இதுக்கும் வாழ்த்துக்கள். வாங்க, நம்ம ப்ரோக்ராம்ல எல்லாத்தையும் கலந்துக்குங்க. ஓகே, நன்றி. நன்றிமா, நன்றி மேடம். இதோ மேடம். அப்படியா? இல்லடி, நான் இதுல ஓப்பன். மேடம், ஜோதி மேடம். சொல்லுங்க சொல்லுங்க. ஜடை மாதிரி வச்சிருக்கேன், தெரியுதுங்களா உங்களுக்கு? தெரியுது தெரியுது, காமிங்க. அடுத்த மாடலா இது? இல்ல, இப்ப நம்ம கட்டணும்ல, அந்த கால்ல கட்டினது இது. இந்த பின்னாடி வெத்தலை வச்சு இந்த ஜடைக்கு வச்சாச்சு. அந்த கையில கட்டணும்ல சரடு, அது. ஓகேங்களா? ஓகே ஓகேமா, அத காமிங்க பாப்பாவுக்கு. இந்த கேமரால அத காமிங்க. இப்ப நீங்க தான் தெரியுறீங்க கேமரால. இது கையில கால்ல கட்டினது மேடம். இது ஓகே. கால்ல கட்டினா அது ஜடைக்கா வச்சு நம்ம வச்சுட்டோம். அப்புறம் அது கையில கட்டணும்ல சரடு மாதிரி. ஆமா, அந்த ஸ்டெப் இது. இது நான் சும்மா இது நான் பண்ணிருக்கேன் வீட்டுல, பசங்க நான் பண்ணுவேன் இந்த மாதிரி. ஓகே ஓகே, ஜடை அலங்காரம். அருமைமா, அருமை. ஓகே, நன்றிமா, நன்றி. ஓகே ஓகே. அடுத்தது யோகேஸ்வர லிங்கம், ரெடிங்களா? நீங்க ஆல்வேஸ் ரெடி தான், வாங்க. இது வச்சுக்கலாம். உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்களேன். யோகேஸ்வர லிங்கம், வாங்க, இது உங்களுக்கான நேரம். உங்களுடைய கைவண்ணத்தை காமிங்க. உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு நீங்க செய்யலாம். என்னோட இன்ட்ரோடக்ஷன் வந்து, நான் சிவராஜ் ஐயாவுடைய மூலியமா நான் உள்ள வந்தேன். அதுக்கப்புறம் அவரோட இணைஞ்சு பயணிச்சுட்டு இருக்கேன். இப்போ குறிப்பிட்ட நேரம் பார்த்தீங்கன்னா முழு நேரம் முடியாது. அதனோட அவருடைய காணொலிகள் வந்து காது வழியா செவி வழியா கேட்டு அப்படியே என்னோட வேலைகளை இருக்கிறேன். என்னுடைய குலத்தொழில் பார்த்தீங்கன்னா பொறிகள்ல கடை. எங்க பரம்பரையா வந்து வந்து ஒரு வச்சிருந்தாங்க.
இப்ப நீங்க போட்டிக்காக கட்டிட்டு இருக்கீங்களா? ஆமா, போட்டிக்காக கட்டிட்டு இருக்கேன், கட்ட ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் கேமராவை பூ காமிங்க, எப்படி கட்டுறீங்கன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தா நாங்களும் கத்துக்குவோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த நார் நம்ம முதல்ல எடுத்துக்கணும். இந்த நார் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம வந்து பூக்கள் முதல்ல வந்து ஒரு 100 கிராம் ஜம்மங்கி இல்லைன்னா மல்லிகை இந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா நல்லா இருக்கும். அது பூனுடைய மொத்தமா இருக்கிறங்காட்டி உங்களுக்கு வந்து கட்டுறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். முல்லைப்பூ, ஜாதி பூ, இந்த மாதிரி இந்த காக்கட்டா பூ அந்த மாதிரி எல்லாம் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் சிரமப்படுவீங்க. அதனால நீங்க மல்லிகைப்பூ வாங்கிட்டீங்கன்னா, நந்தியவட்டம் இந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்க தலைக்கு திண்டு போடுறது இந்த மொத்தத்துக்கு அழகா போடலாம். சரிங்களா? இந்த மொத்தம் வரணும்னா உள்ள நார் அதிகமா வச்சுக்கணும் இல்லைங்களா? நார் வந்து நம்ம வந்து ஒரு 2 பட்டை 1.5 பட்டை அப்படி வைக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். நம்ம அந்த அளவுக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சுருக்கு போடுறது பாத்தீங்கன்னா அந்த இதுக்கு மேல ஒரு அக்கா காமிச்சாங்கல்ல, கண்ணுவராணின்னு நினைக்கிறேன் அந்த அக்கா. அதே போலதான் அவங்க வந்து வெறும் நூல்ல கட்டினாங்காட்டி அது வந்து ஸ்டிப்பா நிக்காம கொஞ்சம் தனவுல தெரிஞ்சது. இது வந்து நம்ம நார்ல கட்டும் பொழுது பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஸ்டிப்பா தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம வந்து இப்படி சுட்டு போடுறது வந்து கொஞ்சம் பழகட்டு கொஞ்சம் சிரமமா இருக்கும். இப்ப 4 விரல்கள் வந்து நம்ம விரல்கள் வந்து 4 விரல், இந்த 4 விரல் வந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரியும் இந்த பெருவிரல் வந்து நீ பிடிக்கிற மாதிரி இருக்கணும். இந்த பூவை பிடிக்கிற தன்மை வந்து பாத்துட்டீங்கன்னா இப்படி பிடிக்கணும். தெரியுதுங்களா? சரி சரி. இந்த பூ வந்து பிடிக்கிற தன்மை வந்து இப்படி பிடிக்கணும். இப்படி பிடிச்சீங்கன்னா தான் இந்த பூ கிரிப்பா இருக்கும். இந்த நூலை வந்து நம்ம வெறுமனை சும்மா அப்படி போட்டா போதும், ரொம்ப இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப இருக்குனீங்கன்னா பூ அறுந்து போகும். நம்ம கட்டும் பொழுது கொஞ்சம் ஈஸினஸா கொஞ்சம் நாம பண்ணலாம். நம்ம வந்து பிடிச்சுக்கிறதுனாலதான் அந்த பூ அங்க நிக்குது, இல்லைன்னா லூஸ் ஆயிடும் இல்லையா? இப்ப ஆக்சுவலா வந்து கீழே படிமானத்துக்கு பூவும் மேல் படிமானத்துக்கு வைக்கக்கூடிய பூவும் அதுக்குள்ள இடைவெளி பாத்துட்டீங்கன்னா ஒரு 2 நூல் இடைவெளி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி நம்ம கையை அப்படியே ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் திரும்புறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி இது வந்து எப்படி வேணா நம்ம கட்டிக்கலாம். இப்ப தலைக்கு வைக்கிறதுக்கா இருந்தாலும் சரி, ஒரு கோயிலுக்கு போற ஒரு மாலை கட்டுறதுனாலும் சரி, இல்ல ஒரு கல்யாணத்துக்கு மாலை கட்டினாலும் சரி, சீருக்கு பண்ணாலும் எப்படி பண்ணாலும் சரி, நம்ம வந்து இது வந்து இப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிறோம். இதுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இதுலயே நம்ம ஒரே பூல வச்சு நிறைய வெரைட்டிஸ் செய்யலாம். அதுல நம்ம கொடுக்குற உள்ளீடுகள் பூக்கள் தான் வந்து அதுக்குள்ள எஃபெக்ட் கொடுக்கும். இப்ப நம்ம ஜம்மங்கி மட்டும் வைக்கிறது இல்லை, ஜம்மங்கியோட வந்து நம்ம இந்த பேப்பர் மாதிரி எல்லாம் வச்சிருப்போம். இந்த துணி எல்லாம் கிடைக்கும் கடையில. இந்த மாதிரி நம்ம நார்மலா வந்து நம்ம டிஸ்துனி கிளாத் அப்படிம்பாங்க. இந்த கிளாத் இதோட வச்சு நம்ம வந்து இப்படி சுத்தம் பொழுது ஒரு அட்ராக்டிவா ஒரு டெடிகேட்டிவா இருக்கும் அவங்களுக்கு, பாக்குறவங்களுக்கு. புரியுதுங்களா? இந்த மாதிரி நம்ம மடிக்கும் பொழுது இந்த துணையை வந்து இப்படி வச்சு மடிக்கும் பொழுது கரெக்டா வச்சு மடிச்சு அதனுடைய மட்டத்துக்கு வச்சு பண்ணணும். கொஞ்சம் பண்ணிக்கிறீங்க அதைய பூவோட அப்படியே ஆட் பண்ணுது. அப்படி வச்சு அதுக்கு எல்லா கலர்லயும் இருக்கு உங்களுக்கு. ரெட்டு, கிரீனு, ப்ளூ, இந்த மாதிரி இருக்கு. நாம அப்படியே ஒவ்வொன்றா வச்சு நம்ம கட்டும் பொழுது அதனுடைய பார்க்கும்போது அட்ராக்டிவா நிறைய கிடைக்கும். இப்ப நம்ம இந்த இது வந்து நம்ம ஒரு சுத்து மட்டும் வைக்கிறோம். அந்த மடிப்பு வைக்கிறது ஒரு சுத்து மட்டும் வைக்கிறோம். அந்த ஒரு சுத்து மட்டும் தான் நம்ம வச்சு இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கா நம்ம வெட்டிக்கிறோம். நம்ம பூக்கள் வைக்கும் பொழுது இதனுடைய நம்ம வந்து ஸ்ட்ரென்த்தா கொடுக்கும் போதுதான் அதனுடைய இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா, லுக் நல்லா வருது. லுக் நல்லா வரும். இப்ப ஆக்சுவலா வந்து நம்ம தலைக்கு வைக்கும் பொழுது இந்த மாதிரி வந்து ஒரு சுத்தத்தை வைக்கணும். இந்த கலர் இப்படி நம்ம வைக்கும் பொழுதுதான் அது பாக்குறதுக்கு ஒரு அட்ராக்டிவா லட்சணமா தெரியும். இதே வந்து நம்ம இதுலயே வந்து இன்ஸ்டன்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரேக்கள் நாம வாங்கி வச்சிருக்கலாம் வீட்டுல. இந்த மாதிரி ஸ்ப்ரேக்கள் வந்து நாங்க ஏசிஸ்ல வச்சிருப்போம். இந்த இந்த பார்டருக்கு நம்ம கொடுக்கறதுக்கு இந்த ஸ்ப்ரே வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னாவே போதும். அது அந்த கலருக்கு வந்து நமக்கு எந்த கலர் தேவையோ அந்த கலருக்கு மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணி அதுல மிங்கிள் பண்ணிக்கலாம். நாம இப்படி வந்து தொழில் வச்சு கட்ட முடியல அப்படிங்கும் போது இந்த சென்டர்ல வச்சுக்கிற கிஃப்ட் கிடைக்கிறதுக்காக நம்ம வச்சிருக்கோம் கலருக்காக. அந்த கலர் எனக்கு வைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அந்த ஸ்ப்ரே வாங்கி அது நம்மளுக்கு எந்த இடத்துக்கு யூஸ் பண்றோமோ அந்த இடத்துக்கு ஸ்ப்ரே பண்ணோம்னா அந்த இடத்துக்கு நம்ம கலருக்கு வந்து அட்ராக்டிவா கிடைக்கும். இப்ப நான் வந்து தலைக்கு திண்டுதான் போட்டுருக்கேன். தலைக்கு போடுறதுதான். இதுலயே வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இதுலயே எல்லாமே இன்க்ளூட காமிச்சிடுறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு குட்டி கிடைக்கும்.
தெரியுதுங்களா? பட்டன் ஆர்டிபிஷியல் ரோஸ் இது. வச்சு நம்ம எல்லா கடையிலும் இந்த மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட் ஃபேன்சி ஸ்டோர்ஸ்ல எல்லாம் கிடைக்கும். இதை நம்ம அப்படியே ஒரு இடத்துக்கு இந்த மாதிரி வச்சு அங்கங்க ஒரு டாட் 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 வச்ச மாதிரி கட்டினோம்னா அதுவும் பாக்குறது ஒரு அட்ராக்டிவா இருக்கும். இந்த பட்டன் ரோஸ் வச்சு கட்டுற மாதிரி இந்த பிளாஸ்டிக்ல வச்சிடுறீங்க. நம்ம இப்படியே அதை வெங்கல் வச்சு கட்டும் பொழுது அது அந்த கலருக்கு நாம கொடுக்கும் பொழுது ஒரு அட்ராக்டிவா இருக்கும். இது ஆக்சுவலா உங்களுக்கு ஸ்பீடா செய்யுங்க. நம்ம ப்ரோக்ராமுக்காக கொஞ்சம் புரியுது. இதே எங்களுக்கு ஸ்பீடா தெரியுதுங்க. அப்படிங்களா? இது கொஞ்சம் ரொம்ப டெட் ஸ்லோல செஞ்சுட்டு இருக்கோம். இது ஒர்க்கிங் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்டர்ஸ் வரும் பொழுது நம்ம செய்யும் பொழுது எங்களுடைய சுத்திர வேகம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். தமிழ் போலவே தான் நம்ம தமிழை பேசிட்டே இருக்கிறதுனால ஈஸியா இருக்கு. இங்கிலீஷ் பேசும்போது கஷ்டமா இருக்கு. அதே இங்கிலீஷ் பேசி ஈஸி ஆகுதுல அந்த மாதிரி பழக பழக எல்லாமே ஈஸி ஆயிரும். ஸ்பீடு அது கொஞ்சம் எடுத்துக்கிறது பொறுத்தவரை நம்ம சிம்பிளா சொல்லுவது போலவே தான். எதுவுமே ஆரம்பிக்கும் போது கஷ்டமா இருக்கும். பழகிட்டோம்னா அப்படியே பழகிட்டு போயிட்டே இருக்கும். சைக்கிள் ஓட்டுறது அடிக்கடி சொல்லுவாருல்ல அந்த மாதிரி சொல்றாருல அதே மாதிரி தாங்க. கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கையில வேலை செஞ்சு இதுல ஏதாவது காயங்கள் ஏற்படும் பொழுதுதான் நம்ம அது இப்ப இது சம்பகி வச்சு உள்ளேயே அப்படியே ஸ்ப்ரிங் மாதிரி வர மாதிரி பண்றீங்க இல்லையா? ஆமா, இதே ரவுண்டு மேக்கிங். ரவுண்ட். ஓகே ஓகே ஓகே. ரவுண்ட் மேக்கிங். இது நம்ம இதுவே என்ன பண்ணோம்னா இது கொஞ்சம் வெளியில் இழுத்து வச்சு இதே மொத்தத்துக்கு கொடுத்தோம்னா இதே கல்யாணமான இதேதான் நம்ம ஏசுவல் காமிக்கிறதே தான். இதுல வெரைட்டிஸ் நிறைய செய்யலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல. இப்ப நம்ம ஆர்கிட்டு ஜர்புரா அந்த மாதிரி ஒவ்வொரு பூ வகைகள் நிறைய இருக்கு. அந்தந்த பூ வகைகள் அந்தந்த முகூர்த்த சீசன்ல கிடைக்கக்கூடிய தன்மையில நம்ம அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கறது பெட்டரா இருக்கும். இதெல்லாம் நிறைய பேர் பண்றாங்க. இந்த பியூட்டி பார்லர் அவங்க வச்சிருக்கவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நாம இது நம்ம வீட்டுல செஞ்சோம்னா அவங்க செய்ய முடியாத தருணத்துல நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வீட்டுல இருந்தே ஒர்க் கிடைக்கும். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்றாங்களேங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நாம வீட்டுல கத்துக்கலாம். இப்ப நிறைய பேர் பூ கட்டிட்டு இருக்கிறாங்க. நான் வீடியோல பார்த்துருக்கிறேன். இதே ப்ரொஃபஷனலா செய்யறதுக்கு அவங்ககிட்ட வாங்கி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நம்ம எங்கேயும் வேலைக்கு போக வேண்டியதில்லை. இன்னைக்கு அதுக்குண்டான அங்கீகாரம் நல்லாவே இருக்கு. ஏன்னா கட்டக்கூடிய நபர்கள் குறைவாக இருக்கிறாங்க. நிறைய வீட்டுல இருக்க போய் வேலை செய்யறத விட வீட்டுல இருந்தே இன்னைக்கு கட்டி கொடுத்து சம்பாதிக்கக்கூடிய தன்மை நல்லாவே இருக்கு. அதுக்குண்டான ஸ்ட்ரெயின் பண்ணணும் நம்ம வீட்டுல. அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க நல்லா வீட்டுல இருந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு 300 ரூபாய் ரேஞ்சுக்கு அவங்க சம்பாதிக்கும். அவங்களுடைய வேலைகளை எல்லாம் செஞ்சுட்டு மீதி இருக்கிற நேரத்துல குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 3-4 மணி வரைக்கும் வேலை செஞ்சாங்கன்னா அவங்க 300 ரூபாய் லேட் பண்ணிடலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல வெளியில போய் வேலைக்கு போறது கொஞ்சம் சிரமப்பட்டாங்கன்னா வீட்டுல இருந்துட்டு நம்ம அந்த வேலையை பார்த்துட்டு நம்ம இது நம்ம பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம செல்வராஜ் ஐயாவும் நீங்களும் எல்லாம் மெனக்கட்டு இந்த ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணிக்கிறீங்க. உண்மையாலுமே ஜோதிடத்துக்கு செல்வராஜ் ஐயா எப்படி முதல்ல யூடியூப்ல கொண்டாந்தாரோ அதே மாதிரி பூக்கிட்டகள் முதல் முறையா இந்த மாதிரி ஒரு குரூப் மெம்பர்ஸ் சேர்த்து இவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆர்வம் கொடுத்து ஒரே நாள்ல கத்துக்கிருக்காங்க அவங்க அந்த அக்கா. அதெல்லாம் பாராட்டத்தக்க விஷயம். ஏன்னா ஒரே நாள்ல எல்லாம் எதுவும் செய்ய முடியாது. அவங்க அந்த அளவுக்கு ஈடுபாடு கூட செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் பாராட்டு. ஆர்வம் தானே, அத்தனைக்கு ஆர்வம் தானே காரணம். நம்ம ஆர்வப்பட்டோம்னா என்ன ஆசைப்படுறோமோ அதை செஞ்சு பார்க்கணும்னு தோணிடுது. வாழ்த்துக்கள் தான், எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். உண்மையில உங்களுடைய பொன்னான நேரங்களை கொடுக்குறீங்கல்ல. என்னோட வேலை விடங்க அவங்க எல்லாம் பண்ணது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அளவு கூட நான் எஃபெக்ட் கொடுக்கல. ஆக்சுவலா எனக்கு வேற வேலைப்பாடுகள் நிறைய இருக்கிறதுனால என்னால எஃபெக்ட் கொடுக்க முடியல. உங்களுடைய எஃபெக்டிவ் எல்லாம் உண்மையாலுமே நான் ஒரு அட்ராக்டிவா நினைக்கிறேன். இன்னும் அந்த மாதிரி எல்லாம் ஒரு நாள் நம்மளோட ப்ரோக்ராம் தமிழ் ப்ரோக்ராம் எப்படி மாலை கட்டுறதுன்னு சொல்லி கொடுங்க நம்ம மக்களுக்கு எல்லாம். அவங்க எல்லாம் பொக்கே பண்ணாங்க, அவங்க கிட்ட நான் கத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் அவ்வளவுதான். எல்லாத்துக்கிட்டமே நம்ம புது புது விஷயங்களை கத்துக்கலாம். கண்டிப்பா எல்லாமே எல்லாத்துக்குமே தெரியாது. எல்லாமே அதுதான் ஒண்ணு.
அதனால எனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நிறைய அக்காக்கள் வந்து எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படி இப்படிலாம் பண்ணலாம். ஓகே. முடிஞ்சதுங்க. சூப்பர். கரெக்டா உங்க நேரம். ஓ கொஞ்சம் கீழே காமிங்க, கொஞ்சம் கீழே காமிங்க. ஓகே. என்ன பூ இது? இது ஜம்மங்கி பூ. இந்த பாருங்க அண்ணா மேடம். ஃபர்ஸ்ட் அண்ணா நீங்க ஃபர்ஸ்ட் அந்த நார் போடுறீங்கல்ல, அது மட்டும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் சொல்றீங்களா? நானும் ட்ரை பண்ணிருந்தேன் நீங்க பண்றது. ஃபர்ஸ்ட் பண்றீங்களே நார் போட்டு, அது ஒரே ஒரு வாட்டி பண்ணி காட்டுங்க. சூப்பர். நல்லா அழகா இருக்கு அண்ணா. ரொம்ப அழகா இருக்குமா, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. காம்பினேஷன் சூப்பர். அந்த நெட்டட் கிளாத் வச்சது ரொம்ப அழகு. மல்லிப்பூலா கட்டுவாங்க. அது வந்து இந்த ப்ளூ கலர் ஸ்ப்ரே இருக்கு, நம்ம கோல்டு ஸ்ப்ரே இருக்கு. இப்ப கோல்டு மட்டும் அடிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே. அந்த ஒயர்ல கட்டினது பூ மாதிரி வருது. இல்ல அவர் ஸ்ப்ரே அடிக்கிறாரு, அதுக்காக நாசி இருக்காரு. ஒரு ஸ்ப்ரே அடிச்சு கலர் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் கட்டுறாரு. மேம் நான் கையில கட்டின என் பொண்ணுக்கு தலையில வச்சுட்டு இருக்கேன், பாத்தீங்களா மேம்? பார்த்தேம்மா. அதான் சில பல நாள் வந்துட்டு ஏதாவது விசேஷத்துக்கு போடணும். ஆனா சின்ன சம்பங்கி மொட்டு இருக்குல்ல, அதுல பண்ணி நல்லா இருக்கும் நீட்டா. இது வந்து மலர்ந்துருச்சு. மேல பாருங்க. கரெக்ட். கோல்டன் கலர் மேல கட்டிருக்கீங்க, அடிச்சிருக்கீங்க. கீழே அதே மாதிரி ஸ்ப்ரேங்க. இப்ப வந்து நம்ம ஸ்ப்ரே ஐட்டம் வந்து நிறைய இருக்கு கடைகள்ல. நம்ம வந்து இந்த சென்டர்ல இந்த பார்டர் வைக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இந்த ஸ்ப்ரே வாங்கி சுத்தி வர ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அந்த ஸ்ப்ரே பண்றதும் கொஞ்சம் யோசிச்சுங்க. ஆஸ்மா ட்ரபிள் இருக்கவங்க யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான். இப்ப பூ வாடாம இருக்கிறதுக்கு என்ன பண்றீங்க? ஓகே. பூவெல்லாம் கண்டிப்பா வாடுங்க. கண்டிப்பா வாடாம எல்லாம் எந்த பூவும் வாடு. கொஞ்சம் டைம் டியூரேஷன், நார்மலா இருக்கிறதுக்கு கொஞ்சம் டியூரேஷன் வச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா வந்து என்னன்னா, நாங்க ப்ரொஃபஷனலா செய்யும் பொழுது நாங்க அதை பொழுதுக்கு தண்ணி தெளிப்போம். அது பார்த்துட்டே இருப்போம் உன்னிப்பா. என்ன பண்றோமோ அப்படிங்கிறத அந்த ஒர்க்கு கண்டினியூஸா பார்த்துட்டே இருக்கிறதுனால அதை வந்து பூனுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி அந்த தண்ணி தெளிக்கிறது, அந்த காத்தடிச்சதுன்னா அதுக்கு திருப்பி சுற்றி வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்றவங்காட்டி அது நாங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறோம். நீங்க வீட்டுல இருக்கும் பொழுது எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இங்கேயும். அதுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாங்க இது உன்னிப்பா கவனிக்கிறோம். நீங்க வந்து பல வேளைகள்ல வந்து இதை கவனிக்க மறக்கிறீங்க. இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. எல்லா பூக்களும் தான் ஆயில், அதுக்கு மாற்று கருத்து இல்லை. ஃப்ரிட்ஜில் வைக்கும் பொழுது அந்த ஈரம் இல்லாம வச்சீங்கன்னா ஒரு 2 நாள் வந்து அது வந்து எடுத்து ஒரு அரை மணி நேரம் தான், ஒரு 1/4 மணி நேரம், அவ்வளவுதான். ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு 1/4 மணி நேரத்துல அந்த பூனுடைய சேத்தன்மை வந்து போயிடும். எப்படி சொல்றதுன்னா, அந்த பொரிக்கும் போது இருக்கிறனுடைய பிரசனஸ் வந்து இருக்காது, மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதனுடைய தன்மை வந்து இழந்துரும். இது வந்து இயற்கை பாண்டு, அது அப்படியே தான் இருக்கு. அவ்வளவுதான். ஓகே. அருமை, ரொம்ப அருமையா இருக்கு. அவங்க சகோதரி கேட்டாங்கல்ல, இப்ப அவன் ஃபர்ஸ்ட் நார்ல எப்படி கட்டுறதுன்னு கேட்டாங்கல்ல, அதை சொல்லி கொடுத்துருங்க உங்களுக்கு. ஓகே. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் நார் இந்த மாதிரி எடுத்துக்கிறீங்களா? நார் இருந்தா நார் எடுத்துக்கங்க. நான் கிழிக்காம கட்டுவேன், நீங்க கிழிச்சு கட்டிக்கிறது நல்லதா இருக்கும். நீ கிழிச்சிட்டீங்கன்னா இப்படி வச்சுட்டீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப ஃப்ரண்ட்ல வந்து நூல் போடாதீங்க. இந்த ஃப்ரண்ட்ல ரொம்ப குட்டியோண்ட இடத்துல போட்டீங்கன்னா சுத்தும்போது ரொம்ப கிட்டத்தட்ட கட்டுற மாதிரி இருக்கு. அதனால இது பண்ணுங்க, குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 அடி, சரிங்களா? 1/2 அடி கொஞ்சம் கேப் விட்டுருங்க. இந்த நார் 1/2 அடி வெளியில இருக்கணும். அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. 1/2 அடி வச்சுக்கீங்களா? எப்படி பூ போடுறீங்க அதே மாதிரிதான் பூவுக்கு எப்படி கட்டுறீங்க, பூ போடுற மாதிரியே இப்படி வச்சு நம்ம நூலுக்கு தூள் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம ஒரு பூ எடுத்துக்கணும், சம்மங்கி எடுத்துக்கிறீங்க. நம்ம வந்து இந்த அளவு வச்சுக்கிறீங்க. இந்த காம்பு இருக்குல்ல, இந்த காம்பை வந்து பின்னாடி கிள்ளிட்டீங்கன்னா இப்படியே அழகா இப்படி வச்சுக்கலாம். காம்பை இப்படி திருப்பி வைங்க. நீங்க பூ கட்டுற மாதிரி கட்டுறீங்க, ஆப்போசிட். இப்படி பிடிக்கணும் நாரை வந்து, இப்படி பிடிங்க. நாரை பிடிங்க.
நார் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கணும், பூ வந்து ரைட் ஹேண்ட்ல இருக்கணும். புரியுதுங்களா? நார் லெஃப்ட் ஹேண்ட்லயும் பூ ரைட் ஹேண்ட்லயும் இருக்கணும். மேடம் ஓகே ஓகே கரெக்ட்மா. நல்லா இருக்குடா, அழகா இருக்கு அழகா இருக்கு. வனிதா சூப்பர். இதே வந்து இப்படி வைக்கிறீங்களா? ஒயர்ல பண்ண மேல போட்டோல கூட அவரு முடிச்சிடட்டும், யோகேஸ்வர் லிங்கம் முடிச்சிடட்டும். கடைசியில எல்லாருமே ஒரு வியூ காமிங்க உங்களோடதெல்லாம். ஓகேங்களா மேம்? இப்ப நான் ஒண்ணு செஞ்சுட்டேன், இதே எனக்கு டைமிங் கரெக்டா இருக்கும், எனக்கு வேற 10 ஒர்க் இருக்கு. ஓகே, ரொம்ப நன்றி. உங்களோட டைம் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்து எங்களை எஜுகேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி யோகேஸ்வரன். வாங்க நம்ம ப்ரோக்ராம் எல்லாத்தையும் கலந்துக்குங்க. பூக்கட்டுதல் மட்டும் நிக்க வேண்டாம், அனைத்து விஷயங்களையும் வந்து கலந்துக்குங்க. ஆமா, எனக்கான வாய்ப்பா இந்த பெரிய மேடையை உருவாக்கி கொடுத்த செல்வராஜ் ஐயாவுக்கும் நம்ம தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. ஜட்ஜஸ் உங்களுடைய கருத்துக்களை இங்க பதிவு செய்யலாம். யோகேஸ்வரலிங்கம் அக்கா சொல்லுங்க. சூப்பரா கட்டி காமிச்சிருக்கீங்க. நாங்க பார்த்து வாங்கியிருக்கேன் நானு. பூவெல்லாம் கொண்டு போய் கலர் எல்லாம் போட்டு வந்திருக்கோம் கொடுத்து. ஆனா இது நேர்ல பார்த்திருக்கேன் நீங்க பண்றதெல்லாம். ரொம்ப நல்லா இருக்கு மாலை கட்டுறது. உங்க தொழிலே இந்த தொழில்ங்கிறப்ப எவ்வளவு ஸ்பீடா கை வேலை செய்யுது உங்களுக்கு. ஆமாங்க, அடுத்த வருஷம் நம்மளும் ரெடி ஆயிருவோம், போட்டி ஆயிரலாம். பாரு, இவங்க சுபஸ்ரீ செய்யறாங்க பாருங்க. அடுத்த வருஷம் சுபஸ்ரீ இந்த மேடைக்கு வந்துருவாங்க. யோகேஸ்வரனா சுபஸ்ரீயான ஒரு போட்டி வச்சிடலாம். பல்லவி நன்றி நன்றி யோகேஸ்வரலிங்கம். நன்றி நன்றி. பல்லவி இருக்காங்களா? பல்லவி ஓகே, எல்லாருமே இப்ப எல்லாருமே உங்களோட பூக்கள் கட்டினதை உங்க கேமரால அழகா வச்சு காமிங்க. அப்படியே காமிங்க, ஒன்னும் அவசரம் இல்ல. முடிஞ்சது ப்ரோக்ராம். 5 பேர் தான் இன்னைக்கு கலந்துக்கிட்டாங்க. காமிங்க. மைதிலி பார்த்தேன், உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. வனிதா மைதிலி டெக்கரேட் பண்ணிட்டாங்க, சூப்பர், நல்லா இருக்கும் மைதிலி. நான் இது அப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வனிதா போதுமா? போதும் போதும். ஓகே, நல்லா இருக்கு வனிதா. மேம் இது அந்த ஒயர்ல பண்ணு. ஒயர்ல பண்ணது கொஞ்சம் லென்த்தியா பண்ணிருக்காப்ல, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. பரவாயில்லம்மா பரவாயில்லம்மா, ஒன்னும் அவசரம் இல்ல. மணி ஏன்னா 12:30க்கு மேல ஆயிடுச்சு. உங்களுக்கு காலையில் நேரத்தில் நாங்க உங்களுடைய காலை பொழுதை எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஏன்னா டே டைம்ல நமக்கு நல்லா பார்க்க முடியுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி. நைட்டுன்னு சொன்னா பவர் கட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் சிரமப்படுவீங்க இல்லையா? நம்ம ப்ரோக்ராம் பண்ணியும் நம்ம அதை என்ஜாய் பண்ண முடியாத சூழ்நிலை அமைஞ்சிரும். அதுக்காக தான் காலையில உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு, ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் ரிலாக்ஸா இருக்கிறனால. பட் இப்ப வந்து பார்த்தோன்னு தானே எத்தனை விஷயங்கள் நம்மளும் இங்க கத்துக்க முடியுது இல்லையா? ரொம்ப அருமை. பொக்கே பாரு, சுபஸ்ரீ பொக்கே காமிக்கிறாங்க, நல்லா இருக்கு. மைத்திரி காமிச்சா அவங்க சண்முகராணி, அவங்க ஹேண்ட்மேடு பொக்கே. ஓ நல்லா இருக்கு, நல்லா இருக்குமா, சூப்பர். கலர் காம்பினேஷன் நல்லா அட்ராக்டிவா இருக்கு சண்முகராணி, நல்லா இருக்கு, சூப்பர். ஒயிட் அண்ட் ரெட், அருமை. மைதிலி அவங்க காமிச்சு மைதிலி காமிச்சாங்கடா, ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு காமிச்சிருங்க மைதிலி. பாருதான் பெருமாள் வர வச்சுட்டாங்க, வெரி குட் மேடம். ஒண்ணு வந்து என் பெரிய பிள்ளை வச்சுட்டு போயிட்டா. பரவாயில்லவா பரவாயில்ல. இது ஒண்ணு இப்ப நான் கட்டினேன். இது இது சண்முகராணி, நல்லா இருக்குங்க சண்முகராணி. இது ஒண்ணு. ஓ இது ரோஸும் வச்சது. ஓகே, ஆமா, ஜட மாதிரி வச்சாச்சு. ஜட மாதிரி வச்சது, வெத்தலையில வச்சு ஜட மாதிரி வச்சாச்சு. இது நம்ம நார்மலா நார்ல கட்டுறதுக்காக இது ஸ்பெஷல். இது நார்ல கட்டுறதுக்காக. ஓகேமா. இது வந்து பொக்கே, இன்ஸ்டன்ட் பொக்கே, ரெடிமேட் பொக்கே, ரெடிமேட். ரொம்ப நன்றி மேடம், இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நாங்க எதுவுமே இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம், நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேனே நான். ஆனா ரொம்ப தமிழ் சேனல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? இதுக்கு மேல உன்னையும் நிறைய புதுவா ஒரு ப்ரோக்ராம் உண்டாக்கலான் இருக்கோம். வாங்க எம்ஜிகே, உங்களுக்கு இந்த மேடை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வருக,
இப்போ நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துருக்கீங்க, பந்தலையுமே போட்டீங்க, பார்த்தோம். எப்படி இருந்தது நம்ம நிகழ்ச்சி? ஒரே நிமிஷம். ரொம்ப அருமை. ஏன்னா முதல் போட்டி அமர்க்களமா தொடங்கியாச்சு, பயங்கரம். நான் ரொம்ப நேரம் இருக்க வச்சது யோகேஸ்வரலிங்கம் தான். தனியாலாம் போராடிட்டு இருந்தாரு கூட நம்ம இருப்பவே அப்படின்ட்டு. சரி, நான் எனக்கு ஒரு சின்ன வேலை இருந்ததுன்னா அப்படியே நான் வீடியோ மட்டும் ஆஃப் பண்ணியிருந்தேன். இன்ட்ரெஸ்டிங். எல்லாத்துக்கும் பார்க்கும்போது நான் சின்ன வயசுல நான் பூ கட்டுவேன், அதனாலதான் அந்த நிகழ்ச்சிக்கு ஏன்னா அது கைவிளைனாலே ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். எங்க வீட்டுல என்னன்னா, அம்மாவுக்கு பூக்கட்டு தெரியாது. அவங்க கேரளால இருந்து அவங்க பெருசா பூத்தொட்டு கட்ட மாட்டாங்க. அப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருக்கும்போது ஆசையா இருக்கும். அதனால நான் சின்ன வயசுல சொந்தமாவே அப்படியே வச்சு கட்டி பழகினேன். இப்ப தேவையில்லை, பட் இது ஒரு எனக்கு ஆர்வம் இருந்தது, அதனால அந்த ஆர்வத்தின் அடிப்படையில வந்தேன். எனக்கு முதல்ல இருந்து பார்க்கும்போது யோகேஸ்வரலிங்கத்தை வீடியோ ஆஃப் பண்ண சொல்லலாமானே பார்த்தேன். ஏன்னா அவர் கட்டுற ஸ்பீடுக்கு இவங்க கட்டும்போது பார்க்கும்போது போட்டி ஆயிடுச்சு, அவர் பங்கு பெற மாட்டாரோன்னு இருந்தேன். ஏன்னா அவருடைய இதை நம்ம எங்கேயும் எடுத்துகிட்டே வர முடியாது. பட் இந்த லேடிஸில் நான் பார்த்தது என்னன்னா, டிசைனிங். இந்த அம்மா பூச்செண்டு கொடுத்தவங்க, இப்போ கடைசியாக அது எங்கேயோ டைம் கொடுத்தோன்னா பெருமாளே வந்துட்டாரு. நான் வச்சேன்னா செமையாக இருந்தது அந்த கலர் காம்பினேஷனு. அப்புறம் எல்லாருமே இடையில ஒரு சின்ன இது மட்டும் எனக்கு ஒரு மீட்டிங் ஆயிடுச்சு, பார்க்க முடியல. பட் அந்த ஃபர்ஸ்ட் அவங்க லேடி அந்த 10 நிமிஷம் கேட்டு கட்டினவங்க சுபஸ்ரீயா இல்ல, அவங்க சண்முகராணியா, யாரு பேர் தெரியல, மைத்திலியா இருக்கும். ஃபர்ஸ்ட் பண்ணவங்க சண்முகராணி தான். சண்முகராணி அவங்கதான். மைத்திலி தான் வந்தாங்க மேம். மைத்திலியா? நீங்க கேட்டீங்க, பல்லவி கூட இன்டர்வியூ பண்ணிட்டே இருந்தாங்க, மேல தூக்கி வைங்க கரெக்டா காமிச்சிட்டு பேசிட்டே இருந்தாங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது. அநேகமா நான் மிஸ் ஆனது இந்த கேமரால பார்க்கும்போது என்னால பார்க்க முடியாம போனது வனிதா வாணியா இருக்கும். இவங்க வனிதா தான் காலையில பூக்கட்ட பழகி போட்டிக்கு வந்திருக்காங்க. யாருங்க? இன்னைக்கு வனிதா. ஓ சூப்பர். நான் மிஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலா. அவங்க பூ காலையில தான் பூவே யூடியூப்ல கத்துக்கிட்டு வந்திருக்காங்க. அது அப்ப எப்பவுமே முதல் முயற்சிக்கு எப்பவுமே வாழ்த்துக்கள் கொடுத்துடணும். அவங்க அந்த ஹாஸ்டல்ல இருந்து சொன்னவங்க அந்த எப்படி எளிமையா அதை நம்ம பூவை எடுக்கிறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதுலயும் கலர்ஃபுல்லா பண்ணது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அவங்க சொன்ன விதமும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க மைதிலி தான் பெருமாள் வச்சுட்டாங்க. யோகேஸ்வரலிங்கத்துக்கு நம்ம பார்க்கவே வேண்டியதில்லை, அவர் நம்ம நேரடியாவே அவர்கிட்ட பார்த்துருவோம். அவரோட கைவண்ணங்கள் இருந்தது. அருமை. என்னன்னா இப்படிதான் முதல்ல கோல போட்டி ஆரம்பிக்கும் போது இதுல போட்டியில கண்டஸ்டன்ட் கம்மியா இருந்தாலும் அதனுடைய படைப்புகள் ஜாஸ்தியா இருந்தது. இன்னைக்கு அந்த போட்டியில நாங்க பேரை ரிமூவ் பண்ற அளவுக்கு போட்டியாளர்கள் இருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி இது இன்றைய முதல் முயற்சி போட்டியா இருக்கிறது. இனி வரும் வருடங்கள்ல மிகப்பெரிய வெற்றி, நிறைய இந்த ஸ்கிரீன் ஃபுல்லா நம்ம எல்லாரும் பங்கு பெறுவோங்கிற நம்பிக்கையோட உங்கள் அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. வாங்க, நம்ம தமிழ் குடும்பம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நம்ம தமிழ் குடும்பத்துல இதுதான் முதல் ப்ரோக்ராம். இந்த வருஷத்துக்கு 2025 தமிழ் விழாவுக்கான முதல் போட்டி. நீங்க எல்லாருமே இப்ப இருக்கிறவங்க நீங்களும் கலந்துக்கலாம். எல்லா நிகழ்ச்சிகள்லயும் உங்களுக்கான ஏஜ் குரூப் இருக்கும். உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கலந்துக்கலாம். கலந்துச்சுங்க. உங்களுடைய நண்பர்கள், தோழிகள், உறவினர்கள் யாரை வேணாலும் கலந்து சொல்லலாம். இது நமக்கான மேடை. நம்மளுடைய திறமைகளையும் ஆர்வத்தையும் அங்க காட்டுறதுக்காக தான் நம்ம சின்னராஜ் சார் இதற்கு இப்படி ஒரு மேடையை நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. வாங்க கலந்துக்குங்க, என்ஜாய் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி. இந்த ப்ரோக்ராம் உங்களுடைய பொன்னான நேரங்களை எங்களுக்காக செலவிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இது நம்மளுடைய மேடை, ஆனால் நமக்காக தான் செலவு பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. அமுதா, உங்களுடைய அனைவருக்கும் வணக்கம். தெரியுதா மேம்? நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் மேடம். அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். அதுல எப்படி எடுக்கிறது? எடுங்க. இதுல பல்லவி இதோ அப்படியே ஸ்கிரீன்ஷாட் நான் ஸ்கிரீன்ஷாட். ஓகே மேம், ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் பங்கெடுத்த ஒரு போட்டியில, அதனால வரும். நம்ம யூடியூப்ல எல்லாமே வரும், நீங்க அதையும் பாருங்க. சின்னராஜ் சாரோட ஆப்ல இருக்கு, நம்ம யூடியூப்லயும் அது வரும்.
நீங்க எல்லாரும் பாருங்க, உங்கள நண்பர்களையும் பார்க்க சொல்லுங்க, உறவினர்களையும். சரி நல்லா சரி இருக்கும் சரி ப்ரோக்ராம். லைவ்ல கொண்டு வந்து காமிப்பாங்க. லைவ் ஓகே நிகழ்ச்சி ஓகே அதுக்காக தான் ரெக்கார்ட் பண்றது. ஓகே மேடம், ரொம்ப நன்றி மேடம். நன்றிம்மா, அனைவருக்கும் நன்றி. நன்றி மேடம். பல்லவி பல்லவி இல்லையா? ஓகே. சக்தி போஸ்ட் எனக்கு மாறி இருக்கு, பல்லவி வைக்க போல் இருக்கு. அதான் சக்தி பார்த்தாப்லையா ப்ரோக்ராம் எல்லாம்? இருந்தேம்மா, நான் ரொம்ப நேரமா இருந்துட்டு தான் இருக்கேன். நல்லா இருந்தது ப்ரோக்ராம். நம்மளுடைய முதல் சிடிசி நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பூ வச்சு ஆரம்பிச்சிருக்கோம். ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சி. யோகேஸ்வரன் சார் வந்து ப்ரொஃபஷன் பூ கட்டுறாரு அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டார். ரொம்ப அற்புதமா இருந்தது. மைதிலி மேடம் வந்து அந்த அழகா பெருமாள் நாமத்தை போட்டு நல்லா அற்புதமா பண்ணியிருந்தாங்க. வனிதா மேடமும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான முறையில் ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி சுபஸ்ரீ மேடம் பேப்பரில் அந்த இது வச்சு பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி சண்முக ராணி மேடமும் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப அனைவருக்கும் நன்றி, பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி, பாராட்டுகள். வாழ்த்துக்களுடன் சக்தி கணேசன். தேங்க்யூ. நன்றி சார். நன்றி, அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு மேடையில் உங்களை சந்திக்கலாம். வாங்க, வந்து கலந்துக்கிட்டு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நன்றி 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 அனைவருக்கும் மேம்.